ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளால் 4 மாதத்தில் 4 கிராம் அதாவது அரை சவரன் அளவுக்கு நம்மளால் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 4 மாதத்தில் 4 கிராம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 3 விதமான டிப்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்டு ரேட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 18th மார்ச். இன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8250 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 40 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 113 ரூபா இருக்குது. நேற்றுக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட ரேட்க்கு நம்ம அரை சவரன் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் 1 கிராம் வந்து 8250 ரூபா. நம்ம வாங்க போகிறது வந்துட்டு அரை சவரன் அதாவது 4 கிராம். 1 கிராம் 8250 ரூபா அப்படின்னா இன்ட்டு 4 கிராம் அப்படின்னா கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா வருது. இப்போது அரை சவரனுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பொருள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ரிங் காமிக்கிறேன். இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டிங் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து 18% போடுறாங்க. ஜிஆர்டியில் தான் இது நான் வாங்கியிருக்கேன். ஜிஆர்டியோட கால்குலேஷன் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இங்கே வந்து 18% போடுறாங்க. இதுவே வந்துட்டு இதே மாதிரியான கேஸ்டிங் மாடல் ரிங் வந்து நான் சரவணா செல்வரத்னமில் வாங்கினேன். அங்கே வந்து எனக்கு 10% தான் போட்டாங்க. ஸோ கடைக்கு கடை வந்துட்டு வேஸ்டேஜ் டிஃபர் ஆகுது. இதே ஜிஆர்டிலேயே இந்த மாதிரி ரிங் வாங்குறீங்க அப்படின்னா, கேஸ்டிங் மாடல் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து 16%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிங்கோட வேஸ்டேஜ் வந்து 16%. ஸோ இங்கே வந்து வேஸ்டேஜ் ரிங்கு தான், ஆனால் அதுலேயுமே டிசைன் பொறுத்து அதோட வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நான் 2 ரிங்கையுமே வந்துட்டு வேஸ்டேஜ் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 ரிங்கையுமே வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போது நான் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து இங்கே 16% தான் போட்டிருக்கேன். பிகாஸ் இங்கே 12% நீங்கள் இப்போ அரை சவரனில் வந்துட்டு ஒரு செயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து 12% வேஸ்டேஜ்லேருந்து நமக்கு செயின்ஸ் தருவாங்க. அதுவே நீங்கள் வந்து இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21%லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. 28, 29 வரைக்கும் போகும் இயர்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஜென்ரலாக ஒரு 16% வச்சு நான் இங்கே கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 16% அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்க்கு 16% அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு 5,280 ரூபா வருது. ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 38,280 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 1,148 ரூபா. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராமுக்கு அதாவது அரை சவரனுக்கு 39,428 ரூபா வருது. இது இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு. இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 40,000 நான் வச்சுக்கிறேன். இப்போ 40,000 ரூபாய் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்ம போய் அழகாக ஒரு அரை சவரன் வாங்கிட முடியும். இது வந்து இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு. ஆனால் நம்ம வாங்க போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் கழிச்சு. ஸோ 4 மாதம் கழிச்சு இதே 8,250 ரூபாயில் கோல்டு ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது 4 கிராம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ரிங்காவோ இல்லை பிரேஸ்லெட்டாவோ இல்லை இயர்ரிங்காவோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வேஸ்டேஜ் வரும், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது 4 மாதம் கழித்து 1 கிராம் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா 4 கிராமுக்கு நமக்கு 40,000 ரூபாய் தேவைப்படும். இதில் வேஸ்டேஜ் வந்து நான் ஜென்ரலாக 16% போட்டிருக்கேன். இது நீங்கள் போகிற கடையை பொறுத்து ஜாஸ்தியாகலாம் கம்மியாகலாம். ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 16 போட்டிருக்கேன். கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மட்டும் சேர்த்து நமக்கு 46,400 ரூபாய் வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% 1,392 ரூபாய் சேர்க்கும்போது நமக்கு 47,792 ரூபாய் வருது. நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 48,000 நான் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் 4 கிராம் வந்து 4 மாதம் கழித்து 4 கிராம் நகையாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 48,000 ரூபாய் வேணும். ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் மந்த்து 30 டேஸ் இருக்குது, மே மந்தில் 31 டேஸ் இருக்குது, ஜூன் மந்தில் 30 டேஸ் இருக்குது, ஜூலையில் 31 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 4 மந்த்ஸில் டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 82 டேஸ் இருக்குது. வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 வீக்ஸ் இருக்குது.
இப்போது இதை நம்ம பெர் டேக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 585 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக 82 நாளில் ரூ. 48,000 உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே என்னால் டெய்லி ரூ. 585 சேவிங்ஸ் பண்ண முடியாது, நான் வீக்லி ஒன்ஸ் தான் எனக்கு சேலரி வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வீக்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா 12 வீக்ஸில் நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 4,000 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 12 வீக்ஸில் ரூ. 48,000 கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 4 கிராமில் நகையாக, அதாவது அது ரிங்காவோ இல்லை பிரேஸ்லெட்டாவோ இயரிங்காவோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நகையாக வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ரூ. 48,000 தேவைப்படும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தடில் கோல்டு காயின் வாங்குறதுக்கான டிப்ஸு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக ஒரே காயினாக 4 கிராமில் ஒரே காயினாக வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4 கிராம், இந்த மாதிரி மொத்தமாக 4 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி காயின் வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போது 1 கிராம் வந்து 10,000 அப்படின்னா 4 கிராமுக்கு வந்துட்டு நமக்கு 40,000 தேவைப்படும். இப்போது நம்ம ஜுவல்லாக போகும்போது நமக்கு வந்து 16% வேஸ்டேஜ் வருது அப்படின்னா காயினுக்கு வந்து 2% தான் வேஸ்டேஜ். ஸோ நமக்கு 2% வேஸ்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 800 வரும். டோட்டலாக 40,800. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணும்போது ரூ. 1,224 ஜிஎஸ்டி அமௌண்ட் வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 42,024 வருது. நான் இதை வந்து 42,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு 4 கிராமில் ஜுவல்லரி வாங்கணும், ஒரு ரிங்கோ இயரிங்கோ வாங்க போகிறோம், ஜுவல்லாக வாங்க போகிறோம் அப்படின்னா 48,000 தேவைப்படுது. அதுவே நம்ம வந்துட்டு கோல்டு காயினாக வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு 42,000 தான் தேவைப்படுது. இப்போது இதுக்குள்ளே ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினோம் அப்படின்னா 48,000. அதை விட ரூ. 6,000 கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா 42,000 நம்மளால் கோல்டு காயின் வாங்கிட முடியும் அதே வெயிட்டுக்கு. இப்போது இந்த காயின் வாங்குறதுக்கு என்ன சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ரூ. 42,000 அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 512 நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி ஆகணும். அப்போது வீக்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 3,500 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12 வாரத்தில் நம்மளால் ரூ. 42,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மொத்தமாக அமௌண்ட் இல்லை, நம்ம கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் காயின், இந்த மாதிரி ஒரு கிராம் காயினாக நம்ம 4 மாதத்துக்கு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட 4 கிராம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக காயின் வாங்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெய்லி 500 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் மொத்தமாக உங்களால் ஒரு 4 கிராம் வாங்க முடியும். ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் மந்தில் 1 கிராம், மே மந்தில் 1 கிராம், ஜூன் மந்தில் 1 கிராம், ஜூலை மந்தில் 1 கிராம், இப்படி 4 மாதமும் நீங்கள் ஒவ்வொரு கிராமாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 4 கிராம் உங்களுக்கு தேவையான 4 கிராம் வந்து உங்கள் கையில் இருக்கும். இப்போது ஏப்ரல் மாதம் வந்து நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டோட ரேட் வந்து 8,500 இருக்குது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். இப்போவே வந்து கோல்டு ரேட் வந்து 8,250 இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 250 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். உங்களுக்கு வந்து இது ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1 கிராம் 8,500 அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் 2% அப்படின்னா ரூ. 170 வரும். கோல்டு ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் மட்டும் சேர்த்து 8,670 வரும். ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ரூ. 260. ஸோ டோட்டலாக 8,930 வரும். அதுவே மே மந்த் நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா மே மந்த் வந்து கண்டிப்பாக 1 கிராம் வந்து 9,000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது வேஸ்டேஜ் இதுக்கு 2% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் ரூ. 180 வரும். ஸோ டோட்டலாக 1 கிராமுக்கு வித் வேஸ்டேஜோட 9,180 வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணும்போது ரூ. 275 வருது. ஸோ டோட்டலாக 9,455 வருது. அதுவே நீங்கள் ஜூன் மந்த் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜூன் மந்த்து 1 கிராம் வந்து 9,500 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் எவ்ரி மந்த் வந்து 500 டிஃப்ரென்ஸில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேஸ்டேஜ் 2% போடும்போது ரூ. 190 வருது. வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டு ரேட் மட்டும் சேர்த்து
ரூ. 9,690 வருது. அது கூட 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணும்போது ரூ. 9,980 வருது. இதுவே நம்ம ஜூலை மந்த் வாங்குறோம் அப்படின்னா, ஜூலை மந்த் 1 கிராம் வந்து ரூ. 10,000 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக நான் 4 மாதம் கழித்து நீங்கள் கோல்டு வாங்கும்போது ரூ. 10,000 இருக்கும் அப்படின்னா, அதே ரேட் தான் நீங்கள் 4th மந்த் எண்ட் நீங்கள் முடிச்சுட்டு வாங்கும்போது 4வது மாதம் வாங்கும்போதும் ரூ. 10,000 தான் இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். இப்போ வேஸ்டேஜ் 2% பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 200 வருது. ஸோ டோட்டலாக ரூ. 10,200. அது கூட ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ரூ. 306 வருது. அப்போ டோட்டலாக ரூ. 10,506 வருது. இப்போது டோட்டல் அமௌண்ட் இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஏப்ரல் மந்த் வந்துட்டு 1 கிராமுக்கு ரூ. 8,930 வந்தது. அதே மாதிரி மே மந்த் வந்து ரூ. 9,455 வருது. அதே மாதிரி ஜூன் மாதம் 1 கிராம் வாங்கும்போது ரூ. 9,980 வருது. ப்ளஸ் ஜூலை மாதம் வாங்கும்போது ரூ. 10,506 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ரூ. 38,871 வருது. நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூ. 38,000 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போது ரேட் டிஃப்ரென்ஸ் 4 கிராம் காயின் வந்துட்டு நான் 4 மாதம் கழித்து பல்காக 4 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கும், நான் ஒவ்வொரு மாதம் நான் ஒவ்வொரு கிராமாக 4 கிராம் வாங்கி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 4 கிராம் நம்ம மொத்தமாக வாங்கும்போது 4 மாதம் கழித்து வாங்கும்போது ரூ. 42,000 வருது. அதே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமாக வாங்கி 4 கிராம் சேர்க்கும்போது நமக்கு ரூ. 38,800 தான் வருது. ஒரு ரூ. 3,200 நமக்கு வந்து சேவிங்ஸாக இருக்குது. இப்போது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்தோட டார்கெட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ரூ. 9,000 தேவை. அதாவது ரூ. 8,930 அமௌண்ட்டு. பட் நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9,000 நான் வச்சுருக்கேன். ஏப்ரல் மந்த் வந்து 30 நாள் இருக்குது. 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 300 நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக 1 கிராம் நம்மளால் வாங்கிட முடியும். அதே மாதிரி வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ரூ. 2,250 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 வாரத்தில் ரூ. 9,000 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நம்மளால் 1 கிராம் வாங்கிட முடியும். இதுவே மே மந்த்துக்கான டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 9,500. ஆக்சுவல் ரேட் வந்து 9,455 நம்ம கால்குலேஷனில் பார்த்தது. பட் அதை விட நான் இங்கே ஒரு 45 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன். மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 31 டேஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ரூ. 310 அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக 31 நாளையில் 9,500 சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 2,375 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 வாரத்தில் ரூ. 9,500 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம ஜூன் மந்த்து வாங்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மந்தோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 10,000. 9,980 நான் ரூ. 20 எக்ஸ்ட்ராவாக வச்சு 10,000 நான் போட்டிருக்கேன். ஜூன் மந்த் வந்து 30 நாள். ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 335 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 நாளையில் கண்டிப்பாக ரூ. 10,000 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ரூ. 2,500 வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 4 வாரத்தில் ரூ. 10,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்தோட டார்கெட் அமௌண்ட் வந்து ரூ. 10,500. ஜூலை மந்தில் வந்து நமக்கு 31 டேஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 340 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 31 நாளையில் நம்மளால் கண்டிப்பாக ரூ. 10,500 சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இதுவே வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 2,625 சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 4 வாரத்தில் கண்டிப்பாக ரூ. 10,500 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறதுல ஒரு ரூ. 2, ரூ. 3, ரூ. 5 இப்படி எக்ஸ்ட்ராவாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வரும். நான் போட்டிருக்கிற கால்குலேஷனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் அமௌண்ட் வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி காயின் வாங்க போகிறீங்க இல்லை ஜுவல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுவே நானாக இருந்தேன் அப்படின்னா எந்த மெத்தட் போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd மெத்தட் தான் போவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. நம்மளால் ஒரு மாதத்தில் ஒரு 8,000 சேவிங்ஸ் பண்ண முடியும், ஒரு 9,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். அந்த சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டில் நம்மளால் ஒரு காயின் வாங்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணலாம். ஆனால் மொத்தமாக நான் வந்துட்டு ஒரு 10,000 சேர்த்து வச்சு நான் 1 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம 4 மாதத்துக்கு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே கோல்டு ரேட் இன்னும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம 2 மாதம் வந்து சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும் அந்த 1 கிராமை வாங்குறதுக்கு. ஸோ நம்ம கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கோல்டை வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கையில் இருக்கிற கோல்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும்.
கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கையில இருக்கிற அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகுது. ஸோ, அப்பப்போ நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு கோல்ட வாங்கி வச்சுக்கிறது சேஃப் தான். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதில உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் குடுத்துட்டுருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.